மூவிஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ புதுசா ஒரு டேரக்டர் ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது ஆந்தாலஜி பேட்டர்ன்ல அந்த ஸ்டோரி வருது. ஒரு ஒரு 2 3 கதையை ஒன்னா இணைக்கிற மாதிரி நம்ம இது மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம். இது நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் கேரக்டரைசேஷன் ரொம்ப லேட். அதான் ப்ரோ, லைக் இந்த மாதிரி குழந்தைல நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ப்ரோ. அதுக்கு வந்து இவங்க நம்ம வந்து அதுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்குள்ள என்ன கிரைம் நடக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அந்த மாதிரி பண்ணதுனால தான் ஓரளவுக்கு அது பார்க்க ஃபீல் குட்டா இருக்கு. இல்லைன்னா இப்போ நார்மலான ஸ்டோரி ஓகே ரைட் போகுது அப்படி நார்மலா போயிருக்கோம். ஒரு ஒரு லீனியரா போயிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, இல்ல இந்த நான் தான் சொல்லல ப்ரோ, இந்த குழந்தை விஷயத்தை பத்தி இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கு. நம்ம வேற ஒரு மெசேஜ் எதிர்பார்ப்போம். இந்த கிரைம் உண்மையா நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் நடந்துச்சுன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த ஒரு பீக் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா விரும்பி போகுது. கேரக்டரைசேஷனுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இம்ப்ரூவ் பண்ணிருக்கா என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும் அது நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓகே, ஒரு லேகா இருந்துச்சு. அதுமாதிரி கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் டச் வந்து சூப்பரான ஒரு டச் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஆமா, ஃபர்டிலிட்டி பத்தி அது நல்லா காமிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு கதை ஒன்று போயிருக்கு. அது வந்து ப்ராக்டிக்கலா வந்து பாசிபிலிட்டி ரொம்ப ஹெவியா கிடையாது. அது நம்ம வந்து இந்த படம் பார்க்கும்போது அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தான் ஒரு பார்க்க முடியும். பட் அது வந்து 100% இவங்க சொன்ன கதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்து பாசிபிலிட்டியில அதுக்கான டீடைல்ஸ் இவங்க கொடுக்கல. காமெடி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல பாஸ். காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. 2 கார் திருடங்களை வச்சு ஒரு காமெடி ட்ராக்கே ட்ரை பண்ணிருக்காங்க. பட் காமெடி பெருசா நம்மளுக்கு சிரிப்பை மூட்டல. அது ஒரு மைனஸ் இந்த படத்துக்கு. படம் கொஞ்சம் லேகா இருக்கு, அதுதான் மைனஸ். நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. அது ஸ்கிரீன் பிளே பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அவங்க பண்ணிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டா கொஞ்சம் எடிட் பண்ணி ட்ரூம் பண்ணியிருந்தா படம் இன்னும் பார்ப்பட்டு கேள்வி. அந்த குண்டான 130 குண்டான வச்சு எல்லாமே பண்ணிருக்காங்க. பாராட்டலாம் கண்டிப்பா. சூப்பர் டேரக்டர் சார், சூப்பரா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பார்ட் 2 சீக்கிரம் ஆரம்பிங்க, வந்து பார்க்கணும் 2026ல. படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க. டிராமா பத்தி சொல்றாங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் இனிமே பயம் வரும்னு நினைக்கிறேன் அவங்க போறதுக்கு. அந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டா தப்பான்லாம் தெரியல. பட் படம் ஒன் டைம் வாட்சபிள். டெக்னிக்கலா படம் ரொம்ப சவுண்ட் சூப்பரா இருக்கு. சவுண்டிங் மீன்ஸ்னா சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் பிளஸ் வந்து என்ன சொல்றது மியூசிக் எல்லாமே ஆசமா இருக்கு. ஒரு நல்ல படமா தான திருப்தியா இருக்கு. மெடிக்கல் பத்தின படம் தான். குழந்தை வந்து சில பேர் வந்து வேணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சில பேர் என்னன்னா குழந்தைய அசால்ட்டா பெற்றுட்டு கற்கலைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் உள்ள போராட்டம் தான் படம் நல்லா இருக்கு. பிரசன்னா விவேக் பிரசன்னா பிளசண்டா நடிச்சிருக்காங்க. இது மாதிரி நடிச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காப்ல. பிரதோஷம் நல்லா பண்ணிருக்காரு. ஸோ சாந்தினி சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் விட வந்து நம்ம பிக் பாஸ் பூர்ணிமா தான் இந்த படத்தோட ஹைலைட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை அவ்வளோ பியூட்டி, அவ்வளோ அழகு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற யாரு ஹீரோயின் சொல்ற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் லேக் நிறையவே இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஒரு டிராமா கொடுத்துறாங்க. அதான் படம். கிளைமேக்ஸ் இந்த படம் ஃபெர்டிலிட்டி சென்டர்னால எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பான்னு தெரியல, ஆனா சொல்லிட்டாங்க. பார்க்கலாம். விழிப்புணர்வுக்குலாம் வேலை கிடையாது. நல்ல ஒரு டிராமா, அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான் இருக்கு. புரியல. பூர்ணிமா நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பிரதவ் எல்லாருமே நட்சங்க எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் இது. எல்லாரும் ஃபேமிலின்னு கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய யூஸ்வலான கான்செப்ட் தான். பட் அதை வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா